அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற இன்னும் ஒரு சில தினங்களில் பார்த்தோம் அப்படின்னா மார்ச் மாதம் பிறக்க போகிறது. மார்ச் மாதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு மாதம். 2025 வருடத்தினுடைய ஆங்கில மாதங்களில் 3வது மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற நிலைகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்குங்க. அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவே முடியும். தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும். பணவரவு கணிசமாகவே உயர ஆரம்பிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவுங்க. உறவினர்கள் வருகையும் அதனால் மகிழ்ச்சியும் ஏற்படலாம். உறவினர்களிடத்தில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும். சிலருக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்க புதிய முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கப்பெறுவீங்க. எதிரிகளினுடைய தொல்லை இல்லாமல் போகும். உங்களுடைய முயற்சிகளுக்கு மனைவி மகள் உள்ளிட்ட குடும்ப பெண்கள் பக்கபலமாகவே இருப்பாங்க. ஆனால் மாத பிற்பகுதியில் விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை இரவல் தரவோ வாங்கவோ வேண்டாங்க. வீட்டில் பொருட்கள் களவு போகக்கூடும். அப்படிங்கிறதுனால எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. உடல் ஆரோக்கியம் மேம்படும். அலுவலகத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படுங்க. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கப்பெறுவீங்க. சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் ஒத்துழைப்பும் தருவாங்க. உங்கள் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கிறதுல இருந்த தடைகளும் விலக ஆரம்பிக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கப்பெறும். அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் எளிதாகவே முடியுங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணம் இருக்குது அப்படின்னா அதற்கான முயற்சிகள் இந்த காலத்தில் நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மாதத்தினுடைய பெரும்பகுதி மகிழ்ச்சி தருவதாகவே இருக்கும். கணவரிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும். உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கப்பெறுவீங்க. பணவரவு திருப்தி தருவதாகவே இருக்கும். காரியங்கள் அனுகூலமாகவே முடியும். குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும். வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் குடிகொள்ளும். பெண்களால் நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கை உண்டாக பெறுவீங்க. சகோதர வகைகளில் உதவிகள் கிடைக்குங்க. உறவினர்களால் நன்மைகளும் ஏற்படலாம். குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். பெண்களால் நன்மை உண்டாகும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். பூர்வீக சொத்து பிரச்சனையில் பொறுமையை கடைபிடிக்க பாருங்க. சிலருக்கு தடைபட்ட திருமணம் கூடி வரும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருட்களை பத்திரமா பார்த்து கொள்ளுங்க. அலுவலகத்தில் உற்சாகமாக செயல்படுவீங்க. உங்களுடைய ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்படும். மேலதிகாரிகளின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. சக ஊழியர்களிடையே உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாகவே இருக்கும். சக போட்டியாளர்களினுடைய மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீங்க. பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். ஆனாலும் வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்கிறதையோ கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் காலகட்டமாகவே இருக்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். உறவினர்களும் உங்களுக்கு உதவியாகவே இருப்பாங்க.
அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலங்கள் உண்டாக பெறுவீங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப்பெறும். பொருளாதார வசதி திருப்தி தருவதாகவே இருக்கும். எதிரிகளும் பணிந்து போவாங்க. ஆடை ஆபரணங்கள் சேரும் வாய்ப்பு இருக்கிறது. சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கிறது. வசதி வாய்ப்புகளுக்கு குறைவு இருக்காது. மாதப்பர் பகுதியில் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பெயர் விளக்க ஆரம்பிச்சிடும். குடும்பத்தில் மனைவி மற்றும் மகளின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நல்லது. பிள்ளைகளால் தர்ம சங்கடமான நிலைமைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்படலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் நல்ல மாற்றங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவே முடியும். அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நவீன ரகம் மின்சார மின்னணு சாதனங்களையும் வாங்குவீங்க. உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் அப்படின்னாலும் சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். சகோதரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். தாய் மாமன் வகை உறவுகளால் சில தர்ம சங்கடமான சூழ்நிலையை எதிர்கொள்ளவும் நேரிடலாம். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல தடை தாமதங்கள் ஏற்படக்கூடும். சக ஊழியர்களிடம் போதுமான ஒத்துழைப்பு கிடைக்காது. மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது எதிர்காலத்திற்கு நல்லது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் எவ்வளவு உழைக்கிறீர்களோ அவ்வளவுக்கு லாபமும் கிடைக்கப்பெறுவீங்க. பற்றுவரவு சுமூகமாகவே நடைபெறும். மறைமுக போட்டிகளை முறியடிப்பீங்க. சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமம் தரும் காலகட்டம் தாங்க. ஆனாலும் பெரிய அளவில் பாதிப்பு எதுவுமே இருக்காது. அலுவலகம் செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. எதிலையுமே வெற்றியை ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கு. எதிரிகளும் பணிந்து போவாங்க. அவர்களால் மறைமுக ஆதாயங்களும் உண்டாக பெறுவீங்க. எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இந்த காலகட்டத்தில் சகோதரர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு உடனுக்குடன் சரியாகும். காரியங்கள் அனுகூலமாக முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். திருமண முயற்சிகள் கைகூடும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறுவீங்க. உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஆதாயங்கள் உண்டாகும். அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும். வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. அரசாங்க காரியங்கள் முடியறதுல இழுபறியான நிலையை நீடிக்கும். தந்தை வழி உறவினர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால பொறுமை ரொம்ப அவசியம். பயணங்களின் போது கைப்பொருட்கள் மீது உங்கள் கவனம் இருப்பதும் முக்கியம். உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கலாம். அப்படிங்கிறதுனால சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் மிகச் சிறப்பாக செய்து அதிகாரிகளின் பாராட்டுக்களையும் பெறுவீங்க. சிலருக்கு தடைபட்ட பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. தொழில் வியாபாரம் சிறப்பாகவே நடைபெறும். எதிர்பார்த்ததை விடவும் பணவரவு கூடுதலாகவே இருக்கப்பெறும். ஆனாலும் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் கிடைக்கிறதுல சிலருக்கு தடை தாமதங்கள் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால பொறுமையை கையாள பாருங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாகவே இருக்கும். அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தருவதாகவே இருக்கும். எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப்பெறுவீங்க. காரியங்களில் அனுகூலங்கள் உண்டாகலாம். முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க. வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கப்பெறுவீங்க. எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி முன்னேற்றத்திற்கு தடையும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். புதிய பொருட்களின் சேர்க்கையும் உண்டாக பெறுவீங்க. சிலருக்கு பயணங்களும் அதன் மூலம் ஆதாயமும் ஏற்படும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. ஆனால் பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை. அப்படிங்கிறதுனால குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம், கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும். ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாக பெறுவீங்க. அதே மாதிரி பிள்ளைகள் வகையில் பெருமை சேரும். உறவினர்கள் வகையிலையும் வருகையினாலையும் அவர்களாலையும் உதவிகளும் உண்டு. ஆனால் இந்த காலகட்டத்தில் அவர்கள் சிலரால் பிரச்சனைகளும் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால பொறுமையை கடைபிடிக்கிறது அவசியமான ஒன்று. அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகள்லையும் நீங்கள் கலந்து கொள்வீங்க. உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்குங்க. ஆனால் சக ஊழியர்கள் அனுசரணையாகவும் நடந்து கொள்வாங்க. கூடுமான வரைக்கும் உங்களுடைய பணிகளில் மட்டுமே கவனத்தை செலுத்துங்க. உயர் அதிகாரிகளுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிங்க. அவர் கோபத்தில் எதுவும் சொன்னாலும் மௌனமாக இருக்கிறது பிற்காலத்திற்கு நல்லது
அப்படின்னு தான் சொல்லணும். தொழில் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும். போட்டிகள் சற்று அதிகரிக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியும் வரலாம். வீண் அலைச்சலும் அதனால் மனசோர்வும் உடல் அசதியும் உண்டாகும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது. அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு உங்களுடைய மனதுக்கு உற்சாகத்தை தருங்க. வேலைக்கு செல்றீங்க அப்படின்னா அலுவலகத்தில் தங்களுடைய பொறுப்புகளில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது முக்கியமான ஒன்றுங்க.